2020 அப்புறமா நீங்க வேலையே செய்யணும்னு சொன்னா நம்புவீங்களா? எஸ். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு நான் சொல்ற இந்த ஸ்ட்ராட்டஜியை 2025ல ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இன்னும் 3 வருஷத்துல உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ்ல நல்லா காஃபி குடிச்சிட்டு இப்ப வாங்குற அதே 50,000 1,00,000 ரூபாய் சம்பளத்தை ஃப்ரீயா வாங்கிட்டு இருக்கலாம் வேலையே செய்யாம. இது கேட்க இம்பாசிபிள்னு தோணுச்சுன்னா இது நடக்கிற விஷயம் தான். இதுக்கு பேரு ஃபயர். ஃபயர் அப்படின்னா நெருப்பு கிடையாது, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஏர்லி அப்படிங்கிற கான்செப்ட் தான். இதை பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சவங்க அட போப்பா இதெல்லாம் 20 வயசுலயே ஸ்டார்ட் பண்ணிட்டு 40 வயசுக்குள்ள நீங்க எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முடிச்சிடணும், அப்பதான் 40 வயசுல ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ், அது ஒரு 20 இயர்ஸ் ப்ராசஸ். பட் அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எப்படி இந்த ஃபயரை 3 வருஷத்துல அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் இருக்க போகுது. நான் விக்னேஷ், திஸ் இஸ் ஃபைனான்ஸ் நெட்ஸ், வி வேல்யூ யுவர் டைம். ஹாப்பி நியூ இயர். ஸோ இப்போ முதல்ல இந்த ஃபயர் அப்படிங்கிற கான்செப்ட் மேற்கத்திய நாடுகள்ல ரொம்ப பிரபலமா இருக்கு. இது சிம்பிளா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வருஷ செலவுகள் எவ்வளோ அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிட்டு அதுல 25 மடங்கு செலவை இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் ஃபயர்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் வருஷ செலவு அப்படின்னு வச்சுக்கலாம். அவருக்கு ஒரு வருஷத்துல 1,20,000 ரூபாய் செலவா இருக்கும். இப்ப இவருடைய 1,20,000 ரூபாவை 25ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 30 லட்சம் ரூபாய் வரும். ஸோ இந்த 30 லட்சம் ரூபாயை இவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க வேலை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஏன்னா நம்ம ஒரு டீசென்டான இன்வெஸ்ட்மெண்ட், நிஃப்டி மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ல 10 to 12% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த 12%ல 4% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் நம்ம எடுத்துட்டு பாக்கி 8% அதிலேயே விட்டுருது. ஸோ உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா ஒரு வருஷம் கடைசியில் 112 ரூபாய் வந்திருக்கு. அதுல 4 ரூபாய் எடுத்துட்டு 8 ரூபாய் அதிலே விட்டுறீங்க. அதுக்கு அடுத்த வருஷம் அந்த 100 ரூபாய் ஒரு 12 ரூபாயும் அந்த 8 ரூபாய் ஒரு 1 ரூபாயும் சேர்த்து 113 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த 13 ரூபாயில அகைன் மறுபடியும் 4 ரூபாய் எடுத்துட்டு 9 ரூபாய் அதிலேயே விட்டுறது. ஸோ வருஷம் நீங்க போடுற காசு எக்ஸ்ட்ராவா அதுலயும் போயிட்டு இருக்கும். அட் சேம் டைம் உங்களால வெளில எடுத்துட்டு இருக்க முடியும். ஸோ இப்போ இந்த 4 ரூபாயை வச்சுட்டு நீங்க இருக்கிறது தான் இந்த ஃபயர் கான்செப்டோட பேசிக் ஐடியாவே. இங்க பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிஃப்டி வந்து பிக்சட் டெபாசிட் மாதிரி வருஷம் 12% ரிட்டர்ன் பர்ஃபெக்டாலாம் தராது. ஸோ உங்களுக்கு சம்டைம்ஸ் குறைச்சி ஏற்றி வரலாம். அதனால 10% ரிட்டர்ன்ஸ் தான் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஆவரேஜா எடுத்தோம் அப்படின்னா அப்போ நீங்க 4 rupees வெளில எடுத்துட்டீங்கன்னா 8 rupees இருக்காது, 6 rupees தான் இருக்கும். இது இன்ஃபிளேஷன் ரேட்டோட கம்மி, விலைவாசி ஏறதோட கம்மியான காசு தான் உங்க அக்கௌண்ட்ல போகும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு 15-20 வருஷத்துலயே உங்களுக்கு மொத்த காசும் காலி ஆயிடலாம். ஸோ இந்த 4% வெளில எடுக்காம 2% தான் நீங்க வெளில எடுக்கணும். பாக்கி காசு ஃபுல்லாக ரீஇன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும். ஆனா அப்ப 2% தான் உங்களுடைய இன்கம் நீங்க உண்மையை அதிகப்படுத்தணும். ஸோ அதுக்காக 25x போடுறதுக்கு பதிலாக 35x போடுறது தான் இந்த கான்செப்ட். ஸோ இப்போ நீங்க அதே 1,20,000 ரூபாய் செலவு இருக்கு. ஆனா நீங்க 25 மடங்கு 30 லட்ச ரூபாய் போடுறதுக்கு பதிலாக 35 மடங்கா 42 லட்சம் ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜர்னி இன்னுமே ஈஸியா இருக்கும். பட் இதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. நீங்க இன்வெஸ்ட் பண்ண நேரம்னு பார்த்து மார்க்கெட் 20% கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? அதோட இந்த பிளான் பேசிக்கா உங்க எக்ஸ்பென்சஸ் பார்த்துக்கிறதுக்கு மட்டும்தான். இதுல உங்க பசங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ், மேரேஜ் ஃபீஸ் எதுவுமே இருக்காது. இது வந்து ஒரு ஒர்க்கிங் பிளானா இருக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஒரு சேஃபான ஒர்க்கிங் பிளான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 50x இருந்து 100x வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பென்சஸை நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அப்ப அது உங்களுக்கு ஒர்க் ஆக சான்சஸ் இருக்கு. ஆனா இந்த 50 to 100x அப்படிங்கிறது 1.5 to 5 கோடி ரூபாய்க்கும் உங்களுடைய எக்ஸ்பென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறலாம், which is highly difficult for now. ஸோ இந்த பிளானை நீங்க 20லயே ஆரம்பிச்சு 40ல பண்ணாதான் உங்களால பண்ணி முடிக்க முடியும். பட் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் வெறும் 3 வருஷம் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால ஆன் பேப்பர்ல ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஸ்ட்ராட்டஜியை பார்க்க போறோம், which is bonds. அதாவது நீங்க 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு உங்களுடைய செலவை 20,000க்கு குறைச்சிட்டு 30,000 ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா நோ ப்ராப்ளம், வேற ஒரு வேலையை 80,000 ரூபாய்க்கு திரிக்கோங்க. ஸோ 50,000 உங்க செலவு அப்படியே தான் இருக்க போகுது. ஆனால் 30,000 எக்ஸ்ட்ரா உங்க கையில இருக்க போகுது. இங்க கீ கேட்சே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 30,000 கேஷ் ஃப்ளோவை நீங்க மந்த்லி இன்வெஸ்ட் பண்ற மாதிரி வச்சுக்கிறது தான். ஒரு மாசத்துக்கு 30,000 ரூபாய் சேர்த்தீங்க அப்படின்னா 12 மாசத்துல நீங்க ஒரு 36,000 ரூபாய் கிட்ட சேர்த்திருப்பீங்க. 12 மாசத்துல நீங்க ஒரு 3,60,000 ரூபாய் கிட்ட சேர்த்திருப்பீங்க. நான் இங்க சேஃப்டிக்காக 11 மாசம் மட்டும் தான் நீங்க சேர்த்து வச்சீங்க அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதனால 3,30,000 ரூபாய் சேர்த்திருப்பீங்க. இதையே நீங்க செகண்ட் இயர் பண்ண போறீங்க. பட் சேர்க்கறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வீட்டில் வச்சுக்க போறது இல்லை. இன்ஸ்டெட் அதை வந்து நிஃப்டி மாதிரியான ஒரு ரீசனபிள் ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறீங்க. அடுத்தது செகண்ட் இயர் இதையே கண்டினியூ பண்றீங்க. மறுபடியும் ஒரு 3,30,000 ரூபாய் போட்டிருப்பீங்க. டோட்டலா 6,60,000 ரூபாய் இருந்திருக்கும். அண்ட் உங்களுடைய ரிட்டர்ன்ஸுமே ஓரளவு நிஃப்டில இருந்து வந்திருக்கும். 3வது வருஷம் திருப்பி நீங்க அதையே பண்ணக்கூடாது. கண்டிப்பா இந்த 2 வருஷத்துல உங்களுக்கு ஒரு அப்ரைசலோ ஆர் ப்ரமோஷனோ கிடைச்சிருக்கும். இப்போ இதுல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸ்ட்ரா கேஷை கம்ப்ளீட்டா இதை தான் இன்வெஸ்ட் பண்ணணும். 1 ரூபாய் கூட வீட்டுக்கு எடுத்துட்டு போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா 3 வருஷத்துல உங்ககிட்ட ஒரு 9 லட்சம் ரூபாயில இருந்து 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஈஸியா சேர்ந்திருக்கும். இந்த 12 lakh rupees இது வரைக்கும் ஸ்டாக்ஸ்ல நிஃப்டில வச்சிருந்த நீங்க எடுத்துட்டு போயிட்டு பாண்ட்ஸ்ல போட்டுடணும்.
10 lakhsக்கு நீங்க பாண்ட்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா 10% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் பாண்ட்ல நல்லா கிடைக்கும், which is yearly 1 to 1.5 lakhs. இந்த 10,000 ரூபாய் வரத்துக்கு தான் இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல, இதோட வேல்யூ உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கு 50 லட்சம் 60 லட்சம் சேவிங் வேண்டியதா இருக்கும். ஆனா இப்போ இந்த 10 lakhsல மட்டுமே உங்களுக்கு மந்த்லி 10,000 கேஷ் ஃப்ளோ வருது. ஸோ இந்த 10,000 வச்சுட்டு நீங்க இருக்கிற வாடகை வீட்லயே இந்த காசை வச்சு அடைச்சிடலாம். ஸோ அடுத்து உங்க லைஃப் டைம் ஃபுல்லா இந்த 10 லட்சம் உங்களுக்கு ஒரு சொந்த வீடு மாதிரி வாடகை கட்டாம இருக்க வைக்க போகுது. இது எனக்கு பத்தாது, என்னோட எக்ஸ்பென்சஸ் இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க எக்ஸ்பென்சஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சேவிங்ஸ் ரேட்டையும் நீங்க ஏற்றிருக்கணும். ஏன்னா இந்த வீடியோட கோர் கான்செப்டே நீங்க 50,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் வெறும் 20,000 ரூபாய் தான் வாங்குறீங்க, 30,000 ரூபாய் சேமிச்சு வைக்கிறீங்க. இந்த மாதிரி நடக்கிறப்ப எக்ஸ்ட்ராவா தேவையில்லாத செலவு பண்ணாம தேவையான இடத்துல மட்டும்தான் நீங்க செலவு பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி நீங்க கண்ட்ரோலா இருக்கீங்க அப்படின்னா இந்த கேஷ் ஃப்ளோவே உங்களுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு போதுமானதா இருக்கும். இங்க இந்த ஃபயர் அச்சீவ் பண்றதுக்கு உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, இதே மாதிரி அதிகமான காசை பாண்ட்ஸ்லயே போட்டு வச்சுட்டு அங்கிருந்து உங்களுடைய மந்த்லி கேஷ் ஃப்ளோவை பாத்துக்கிறது. இல்லைன்னா இருக்கிற 2வது ஆப்ஷன் தான் எக்ஸ்ட்ராவா உங்களுடைய டைமை இன்க்ரீஸ் பண்றீங்க, பட் உங்களுடைய சேவிங்ஸ் ரேட்டை குறைச்சிருக்கீங்க. அதாவது இப்போ 10 லட்சம் சேர்த்தீங்களா, இதுல இருந்து உங்களுக்கு மந்த்லி 10,000 வருது. இது தவிர நீங்க ஆல்ரெடி சேர்த்து வச்சிருக்க இந்த 30,000 கண்டினியூஸ் சேர்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மந்த்லி 40,000 ரூபாய் தூக்கிட்டு போயிட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. ஸோ எவ்ரி 3 இயர்ஸ் உங்களால 10,000 ருபீஸ்க்கு கேஷ் ஃப்ளோ அச்சீவ் பண்ண முடியும். ஒரு 6 to 10 இயர்ஸ்ல உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரிட்டைர்மெண்ட் ஃபண்ட்ஸ் நீங்க சேர்த்திருப்பீங்க, ஒரு ரீசனபிள் ரிட்டர்ன்ஸுமே உங்களால அது எடுக்க முடியும். ஸோ இங்க கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். 10,000 ரூபாய் கேஷ் ஃப்ளோ வேணும் அப்படின்னா 30,000 ரூபாய் மினிமம் போடணும். 20,000 ரூபாய் வேணும்னா 60,000 ரூபாய் போடணும். உங்களால இவ்வளவு ரூபாய்லாம் போட முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 3,000 ரூபாய் போட்டால் கூட மந்த்லி 1000 ரூபாய் கேஷ் ஃப்ளோ உங்களால உருவாக்க முடியும். இது உங்களுக்கு லாங் டேர்ம்ல கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 1000 ரூபாயோட பவரை கம்மியா மதிப்பிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. இதே மாதிரி உங்க கிரெடிட் ஸ்கோரை எப்படி ஃபாஸ்டா க்ரோ பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அங்கே மீட் பண்றேன். ஹேவ் a great day. விக்னேஷ்.